ஓகே பூம். இது ஒரு டிஸ்க்ளைமர் வீடியோ. இந்த வீடியோவில் வந்துட்டு நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதுக்கு மேலே தொடர்ந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுவேன்னு நினைக்கிறேன். பப்ளிக் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் எழுதி வச்சுருக்கேன் என்னென்ன சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக வச்சுருக்கப்ப என்ன 500 ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க. ஸோ இந்த ஃபாலோவர்ஸ் இது வந்துட்டு என்னை கன்சிஸ்டண்ட்டாக எதுலேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருக்குமே எனக்கு தெரியும். அதனால தான் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது பல பேரை டிசப்பாயிண்ட் பண்ணுண்டு நல்லா இருந்த பையடா ஏன்டா லூஸ்தனமாக பண்ணுறானே அப்படின்ட்டுன்னு. நான் ஏன் இதை ஆரம்பிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு நிறையா விஷயத்தை இழந்துட்டேன். அதெல்லாம் போக போக நான் சொல்கிறேன். நிறைய இழந்துட்டேன். இப்போ வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது ஃபினான்ஷியலாக இழந்திருக்கேன்றதெல்லாம் ஓகே. ஆனால் மென்டலாக நான் நிறையா இழந்துட்டேன். நிறையா அதான் ஒவ்வொரு வயசுக்கு ஒவ்வொன்று இழப்போம்ல, அந்த மாதிரி இதில் நானும் இழந்துட்டேன். அதை வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். படிக்கிறதோ இல்லை எப்படியோ ஒரு இதில் ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். நான் வந்துட்டு அதை இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணுன்னு இருக்கேன். என்ன மாதிரினா, சோஷியலாக வந்து இது பண்ண போகிறேன். ஸோ நான் என் அண்ணன்ட்ட கேட்டப்ப, நீ ஏன் வந்துட்டு ப்ரைவேட்டாகவே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு ஒரு சில விஷயம் பர்சனலாக இருக்கட்டும், நீ வந்து சோஷியலைஸ் பண்ணனா நீ வந்துட்டு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும், உன்னை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எழுதியிருக்கேன் டப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அதை சாரி ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி மன்னிக்கவும். ஏன்னா நான் இதுக்கு மேலே தொடர்ந்து தான் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருக்குன்னு தெரில. ஏன் ஸ்டார்ட் பண்ணேன்னா, சொன்ன மாதிரி எனக்குள்ளே நிறைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸஸ் இருக்குது. என்ன தான் நான் ஓரளவு ஓகேவாக இருந்தாலும் ஆனாலும் எனக்குள்ளே நிறையா காம்ப்ளெக்ஸஸ் இருக்குது. லைக் என்னால் கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியல. நான் நல்லா பேசுவேன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் தெரிஞ்சவங்கள்ட்ட மட்டும்தான் நான் நல்லா பேசுவேன். புதுசாக ஒரு ஆள்கிட்ட பேசணுன்னா என்னால் அந்த மாதிரி ஒரு நல்லா பேச முடியாது. ஒரு டைம் எடுக்கும். ஸோ அந்த இதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்றது மென்டாலிட்டி. அப்புறமேட்டு நான் எல்லாத்தையும் இழந்தேன்னு சொன்னேன்ல. ஸோ எல்லாத்தையும் இழந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு என்ன பண்ணுவான்னா, ப்ரோக்ரஸ் பண்ணுவான். அந்த ப்ரோக்ரஸ் பண்ண போகிறேன் அப்படின்றப்ப இதையும் உள்ளே திணிச்சிட்டேன்னு வைங்களேன். அந்த சோஷியல் ஃபியர்னஸ் அது போயிடுச்சுன்னா மேபி இதோட நான் ப்ரோக்ரஸ் ஆகிடுவேன். கண்டிப்பாக தெரியும், கண்டிப்பாக எல்லாருமே கலாய்க்க தான் போகிறீங்க. பயங்கரமாக கலாய்ப்பேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே நான் கலாய்ச்சிருக்கேன். ரொம்ப என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே ரொம்ப ஜாலியானவங்க தான். ஒரு மாதிரி கலாய்ச்சி கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு மாதிரி அதை வச்சு ஃபன் மேக் பண்ணுறது தான் எங்கள் வேலையாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் என்னெல்லாம் வச்சு செய்கிறதுக்கு ரெடியாக தான் இருப்பீங்க எனக்கு தெரியும். ஸோ அதையும் மீறி தான் நான் ஆரம்பிக்கிறேன். ஏன் ஆரம்பிக்கிறேன்? இதனால தான். இதை நான் வந்து கடந்து போனேன். நீங்கள் கலாய்ங்க, என்ன பண்ணுங்கள். இதோட கோல் சொல்லிடுறேன். ப்ரோக்ரஸ் வந்து ப்ரோக்ரஸ்க்காக தான் நான் இதை ஆரம்பிக்கிறேன். என்ன ப்ரோக்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயத்தில் ப்ரோக்ரஸ் ஆகணும். ப்ரோக்ரஸ் ஆகும்போது அப்படியே அந்த சோஷியல் அவேர்னஸும் போயிடுச்சு. ஃபியர் போயிடுச்சுன்னா, சோஷியாலிட்டி எனக்கு நல்லா ஆயிடுச்சுன்னா, மேபி நான் பண்ணுற பிஸ்னஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோஷியல் நாம் எல்லாருமே பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு பர்சனை பார்த்து பேசணும். அதனால் அந்த பயம்லாம் எனக்கு போயிடும்ன்றது மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு மொதல் விஷயம் தான் ஒரே விஷயம், ப்ரோக்ரஸ். ஓகேவா? திங்ஸ் டு டூ, திங்ஸ் கோன டூ. ஓகே. இப்போ வந்துட்டு வீடியோ ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்துட்டு வெறும் சோஷியல் இதுவாக பண்ண போகிறேன்றதுக்காக நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெறுத்துருவீங்க. ஒரு 2 வீடியோ பார்க்கலாம், 3 வீடியோ பார்க்கலாம். அப்புறம் யாரா இவன் என்னோட இதுக்காக நான் வந்து சம்மந்தமே இல்லாமல் வீடியோ போடுறது வந்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஓகே, என்னோட இது ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தாலும் பார்க்காட்டி எனக்கு பிரச்சனை இல்லை தான். நான் ஃப்ராங்காகவே சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து இது போஸ்ட் பண்ணோம், பார்ப்பீங்க, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ தட்டி விடுவீங்க, இல்லை லைக் பண்ணுவீங்க, என்னமோ ஒன்று பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறது சொன்ன மாதிரி ப்ரோக்ரஸ் அந்த இதுக்காக தான். என்னோட எல்லா ப்ரோக்ரஸும் இம்ப்ரூவ் ஆகும்போது இதையும் இம்ப்ரூவ் பண்ணிடணும், என்னோடய சோஷியலிட்டியும். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் மேபி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குன்ற பட்சத்தில் நான் வந்து திங்ஸ் கோன டூவில் வந்துட்டு கொஞ்சம் ரியாலிட்டியாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் 1 மில்லியன் ருபீஸ் வந்துட்டு நான் பில் பண்ணி காட்டுவேன். ஸோ இந்த வீடியோஸில் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் என்னோடய க்ரோத், என்னோடய ப்ராஃபிட், 0லேருந்து ப்ராஃபிட் மாதிரி. ஓகேவா? உதாரணத்துக்கு நான் வந்து இப்போது மெயினாக பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று கிளைண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிகிட்ருக்கேன். அதான் இப்போதைக்கு மெயின் பிஸ்னஸ், மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஸோ அதுலேருந்து குறிப்பிட்ட கிளைண்ட்ஸ் இருக்காங்க, ஃபீஸ் பே பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஒன்று அதை பில் பண்ணணும். அப்புறம் ரெண்டாவது இன்னொன்று வந்து ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கேன். கிரிப்டோ அப்படின்ட்டு ஸ்டாக் மார்க்கெட், இந்த 2 பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் பெருசாக ப்ராஃபிட்லாம் ஒன்றும் வராது. ஆனால் கிரிப்டோவில் ப்ராஃபிட் வரும். கிரிப்டோவில் 1500 to 1000 வந்து நான் எடுக்க முடிஞ்சுது நிறையா வாட்டி. ஸோ அதனால் கிரிப்டோவும் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 2 தான் இப்போ பண்ணுறேன். இந்த 2 தான் பண்ண போகிறேன். நான் பண்ணியிருக்கேன், நிறையா பண்ணியிருக்கேன். ஆனால் நான் அது வந்து இதில் பண்ண போகிறது இல்லை. இந்த ரீலில் இந்த ப்ரோக்ரஸிங் டைமில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 2 தான் பண்ண போகிறேன். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், கிரிப்டோ, இந்த 2 தான். நிறைய கிளைண்ட்ஸ் இப்போதைக்கு ஹேண்டில் நிறையானா ஓகே, ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் கிளைண்ட்ஸ் வந்து நான் ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ
நான் நினச்சேன்னா மூடிக்கிட்டு அதிலே போயிடலாம். ஓகே, நீ நான் ஏதோ பண்ணுற ஒரு ரெகுலர் நான் படித்த கோர்ஸை விட நான் அதிகமான ஒரு இன்கம் ஓரளவு ஜென்ரேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ நான் நினச்சேன்னா அதுவே பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் எனக்கு இதான் டைமு, நான் கற்றுக்கணும், நான் அடுத்து நெட்வொர்க் பற்றி கற்றுக்கணும், இந்த மாதிரி நான் பில்ட் ஆகணுன்றப்ப என்னோடய சோஷியல் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கணும். என்ன ஒரு ஸ்டேஜ் ஏறி மைக் கொடுத்து பேசுகிறானா பேசணும். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறையா பேர் இந்த மாதிரி இருக்கீங்க. ஸோ சூப்பராக பார்க்கும்போது எனக்கு கலாச்சிருந்தாலும் மோட்டிவேட் ஆகிருக்கு நிறைய இடத்துல. ஆனால் நான் அதெல்லாம் சொன்னதில்லை. ஆனால் சொல்கிறேன், நிறையா பேர் இருக்காங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், என் ஃபாலோவிங்லேயே இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்க்கும்போது இவங்க எவ்வளோ அழகாக கிரிட்டிசிசமை வந்து தடுத்து வந்துட்டு இருக்காங்க. நானே கலாச்சிருக்கேன், எல்லாருமே கலாய்க்க தான் செய்கிறோம். ஆனாலுமே நான் போஸ்ட் பண்ணுறது பண்ண தான் செய்வேன், நான் பண்ணுறது பண்ண தான் செய்யும் போது அதெல்லாம் என்னை நினைக்கும் போது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ விஷயம் 1 மில்லியன்னா அதை 10 lakhs வந்து ஏர்ன் பண்ணோம். இந்த டைமில் என் ப்ரோக்ரஸ் வெறும் மணியாவோ இல்லை பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க பேலன்ஸாவோ காட்ட மாட்டேன், காட்டுவேன். ஆனால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். நான் கோல்டு காயின் வாங்கிறது என் பழக்கமாக இருக்குது இப்போ கொஞ்ச நாளாக. ஸோ கோல்டு காயின் வாங்கினா அந்த காயின் எடுத்து டிங் அப்படின்னு ஒரு காட்டுவேன். ஓகேவா? ஸோ நான் வாங்குறது காயினாகவும் இருக்கும். ஆனால் அந்த ப்ராக்ரஸ் வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு 1 மில்லியன் விஷயம். ரெண்டாவது ஆப்ஸ் அண்ட் ஜாக்கெட். இப்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என் ஃபிசிக் இப்படி தான் இருக்குது. ஸோ ஆப்ஸ் ஜாக்கெட் அதுதான். அது ஏன்னா காசுக்காக ஓடும்போது ஃபிசிக்கை விட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அது பண்ணக்கூடாது. ஃபிசிக்கும் வேணும், காசும் வேணும். இந்த ரெண்டு விஷயத்துக்காக ஓடும்போது அப்படியே சோஷியல் நாலேஜை நான் கெயின் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் தான் வந்து மாஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ ஏன்னா நான் சும்மா இருக்கேன் இந்த டைமில், நான் இதை பண்ணுறது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லதாக தோணுச்சு. அப்புறமேட்டு அவ்வளோதான். இதான் விஷயம். 2 விஷயம் இப்போது வந்து கொஞ்சம் இதான் டிஸ்க்ளைமருக்கான கண்டென்ட்டு. அன்ஃபாலோ, கிரிட்டிசிசம். ஓகே, அன்ஃபாலோ வந்து கண்டிப்பாக பண்ண சான்சஸ் இருக்குது. ஏன்னா தண்டமாக இருந்திருப்பேன் ஃபாலோவிங்கில். நிறைய பேருக்கு அந்த ஃபாலோவிங் வந்து ஒன்று 1000 வைக்கணும், இல்லை 500 வைக்கணும், இல்லை ரவுண்ட் ஆஃப் வைக்கணுன்ற ஆசை மேபி சின்ன இதில் இருந்திருக்கலாம். ஸோ அந்த டைமில் ஈஸியாக இப்போ என்னை வந்து அன்ஃபாலோ பண்ண முடியும். அன்ஃபாலோ பண்ணுறது பிரச்சனை இல்லை. இதுதான் இந்த டிஸ்க்ளைமர் வீடியோவே. அன்ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிவிடுங்க தயவு செஞ்சு. ஏன்னா இல்லை நான் இருந்து பார்த்து கலாய்க்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க சூப்பர், தயவு செய்து இருங்க. வெறுப்பாகும் ஒரு சிலருக்கு. என் மண்டை வேறு, நான் ஏன் இப்படி வச்சுருக்கேன், ஏன் லாங் ஹேர் வச்சுருந்தேன், லாங் ஹேரில் நான் ஏன் வீடியோ போடல அப்படின்னா லுக்குக்காக நான் பண்ண போகிறது கிடையாது. நான் பண்ண போகிறது ரேண்டமாக எல்லாத்தையுமே நான் காட்ட போகிறேன். எல்லாத்தையும் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, எல்லாத்தையும் இந்த சென்ஸ் நான் என்ன பண்ணாலும் காட்டுவேன். நான் எடிட் பண்ண போகிறது கிடையாது. நான் இப்போ ஒரு ஃபிசிக் அப்டேட்னு காமிச்சதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரா ஃபோட்டோ, ஃபில்ட்ரு போட மாட்டேன், எடிட் பண்ண போகிறது இல்லை. ஸோ நான் ராவாக நான் இந்த பனி நான் இதை சொல்ல வரேன். நான் ஏன் இதை போட்டிருக்கேன்னா நான் வீட்டில் இப்படி தான் இருப்பேன். ஸோ நான் வீட்டில் இருக்க மாதிரி தான் இருக்க போகிறேன். நான் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் மேபி வீடியோ கேப்சர் பண்ணுவேன். அது வந்துட்டு இது ப்ளஸ் லாஸ்ட் விஷயம் இதுதான். அதுதான் அன்ஃபாலோ, கிரிட்டிசிசம். அது ஓகே, கலாய்ங்க நேரில் கண்டிப்பாக. இப்போ நான் இந்த வீடியோ ஒரு வேளை போஸ்ட் பண்ணுறேன்னா சத்தியமாக சொல்கிறேன், வச்சு செய்கிறதுக்கே எனக்கு ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க, சாவடிச்சிருவாங்க கண்டிப்பாக, ஏன்னா பைத்தியக்கார மாதிரி பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அது பிரச்சனை இல்லை. அதான் கிரிட்டிசிசம் இது ஓகே. கன்சிஸ்டன்சி அண்ட் மை தாட்ஸ். இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. நான் வந்து வீடியோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்குமான்னு எனக்கே தெரில. நான் இதான் ஃபஸ்ட்டு வீடியோ டிஸ்க்ளைமர் போடுறேன். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு நான் ஆரம்பிக்கலை. எனக்கு வந்து இந்த சோஷியல் அவேர்னஸ் போகணும். அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன்ற மாதிரி தான் வந்தேன். மேபி இந்த வீடியோ ஆரம்பித்து, ஆனால் 1 மில்லியன்றது கனவு, ஓகேவா? அதை முடிச்சிடுவேன். அது எப்படியாச்சும் என்னால் முடியும், கண்டிப்பாக முடிச்சிடுவேன். மேபி இந்த வீடியோ ஆரம்பித்து ஒரு டைம் ஆஃப் பீரியடில் எனக்கு அந்த சோஷியல் அவேர்னஸ் போயிடுச்சுன்னா நான் வேறு ஏதாவது ஒரு ஸ்டேஜுக்கு போக ட்ரை பண்ணுவேன். இந்த அவேர்னஸ் ஓகே, கலாச்சாச்சு, கிரிட்டிசிசம் வாங்கிட்டேன், ஓகே, சப்போர்ட் பண்ணிங்க. எனக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும், சப்ஸ்கிரைபர்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும்லாம் ஒன்றும் இப்போதைக்கு பெருசாக ஆசை இல்லை. நான் சொன்ன மாதிரி எனக்கு இந்த 500 பேர்கிட்ட வந்துட்டு நான் இப்படி மூஞ்சியை காட்டி நான் வந்து இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கணும் இல்லை. ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணம் இது ஒன்று தான். நான் வந்து இது ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா நான் பில்ட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்குன்னு ஒரு மென்டார் இருக்காரு. அவர் இதுதான் சொன்னார், நீ வந்துட்டு எங்கும் வெக்கம், மானம் வேணாம், வெக்கம், ஷைனஸ், அந்த கருமத்தை எப்போ நீ தூக்கி போட்டுட்டு நீ வந்து சாலிடாக ஃபேஸ் பண்ண போறியோ அப்போ தான் நீ வந்து அடுத்து நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீ வந்து ஒரு இடத்துல பில்ட் ஆகிறதா இருக்கட்டும், மில்லியனர் ஆகட்டும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே உன்னை வந்து அந்த ஷைனஸ் ரொம்ப தடுத்து வச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ நீ அதை பிரேக் பண்ணி தான் ஆகணும். இல்லாத ஒரு விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் தூங்க மாட்டேன். ரொம்ப நிறைய யோசிக்கும் போது அந்த டைமில் நான் யோசிச்சது தான். ஏன்னா என் அண்ணன் பண்ணுறப்பவே நான் வந்து யோசிப்பேன், ஏன் இவன் இதை பண்ணுறான், ஏன் அவன் இது பண்ணுறான். ஆனால் அவனுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு.
ஏன்னா அவன் சினி ஃபீல்டுக்குள்ளே போகணும்னு நினச்சான். ஸோ அவனுக்கு அதுக்கான ரீச் வேணும், அதுக்கானதை பண்ணால் அதுக்கானது கிடச்சிது. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால அவனுக்கு ஒரு இது. எனக்கு வந்து இதில் எனக்கு ஆக்டிங் சுத்தமாக வராது. ஸோ நான் வந்து சினி ஃபீல்டுக்காக பண்ணல. நான் பண்ண போகிறது வந்துட்டு இந்த ஒரே ரீசனுக்காக தான் பண்ண போகிறேன். முதல் இந்த 500 பேர்ட்ட என் மூஞ்சியை காட்ட போகிறேன். மொட்டை மண்டை, அதாவது சட்டி மண்டையோட சாரி, இந்த மூஞ்சியை காட்டிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, சொன்ன மாதிரி 1 மில்லியன் ஜாக்டு ஒரு வேளை கோல்டு காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணனா அதையும் நான் வந்து ப்ரோக்ரஸில் போடுவேன். அந்த கோல்டு காயினையும் வந்து காட்டுவேன். அவ்வளோதான், கன்சிஸ்டன்சி தாட்ஸ்லாம் சொல்லிட்டேன். ஸோ இதுதான் வீடியோ. பேசிக்கினே தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் பேசிட்டு தான் இருப்பேன். ஸோ அதான் விருப்பம் இருந்தால் பாருங்கள், இல்லைனா மியூட்டில் கூட போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அதையும் மீறினா அன்ஃபாலோ பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஏன்னா நான் உங்கள் இடத்துல இருந்தேன்னா இப்போ என் மூஞ்சை பார்க்க டெய்லி பிடிக்கல, இல்லை ஒரு வைப்பே இதுவாகுது அப்படின்றப்ப நான் வந்து அன்ஃபாலோ பண்ணிவிடுவேன், இல்லை மியூட்டில் போட்டுருவேன். ஸோ தப்பு கிடையாது. ஃபஸ்ட்டு ஆனால் கேமரா ஆன் பண்ணோன்னா பக்குன்னு இருந்தது. இப்போ ஓகேன்ற மாதிரி இருக்குது. மேபி அடுத்து ஆஃப் அண்ட் ஆன் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்கும். அப்புறம் ஏன் இது ஃபுல்லாகவே சிங்கிள் டேக்கில் எடுக்கிறேன்னா, நான் அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் என் மூஞ்சியில் இப்போ பதட்டமோ இல்லை தடுமாற்றங்களோ இல்லை திக்கி பேசியிருந்தேன்னா அது தெரியட்டும். ஏன்னா நான் இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமேட்டு அடுத்தடுத்த வீடியோ போட்டேன்னா மேபி 10வது வீடியோவில் அதான் சொன்ன மாதிரி 2 வீடியோ 3 வீடியோவில் கூட நான் பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரில. ஏன் அப்படின்னா, எனக்கு தேவையானதை நான் அடைஞ்சிட்டேன்னா நான் பாஸ் ஆகிடுவேன். அதுக்காக நான் என்னை கலாய்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக நான் ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. நான் அந்த தைரியத்தில் தான் ஆரம்பித்தேனே. எவ்வளோ வேணால் கலாய்க்கட்டும், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் ஆரம்பித்தேன். ஸோ அடுத்த வீடியோவில் மேபி நான் இன்னும் இம்ப்ரூவ் ஆகலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.